ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். எக் பெப்பர் ஃப்ரை தான் அந்த டிஷ். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஒரு நண்டு ஃப்ரை, ஒரு எறா ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்ன கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டொமேட்டோவை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கிக்கலாம். எப்பயும் போல் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்க வேண்டியதான். எல்லாம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கிட்ட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு எப்பயும் போல் சீக்கிரமாக மசாலா வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக மசாலா பச்சை வாசம் ஸ்மெல் போயிடும். இதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை மட்டும் ஒரு முட்டையாக உடச்சி நம்ம கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் கரெக்டாக ஊற்றணும். அந்த நம்ம ஊற்றுற முட்டை வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் தனித்தனியாக கரெக்டாக ஊற்றணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 முட்டைக்கிட்ட ஊற்றிட்டு அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு தட்டை போட்டு அழகாக மூடிடலாம். மூடிட்டு ஒரு சிம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அந்த முட்டையை மட்டும் லைட்டாக எடுத்து திருப்பி போட்டுற வேண்டியது தான். 4 முட்டையும் அழகாக உடையாமல் நம்ம கரண்டியில் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம அழகாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம திருப்பி போட்டது அது வந்து கீழே அடியில் வேகணும் இல்லையா, அதனால் அதையும் அழகாக தட்டை போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பட் நீங்கள் இது சாப்பிட்ட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நண்டு சாப்பிட்ற டேஸ்ட், ஒரு எறா ஃப்ரை இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் கண்டிப்பாக இருந்துச்சு. முட்டை சாப்பிட்ற டேஸ்ட்டே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக்கும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.